குருச்சரணம். என் பேர் லக்ஷ்மி பிரியா. நான் சிதம்பரத்துலேருந்து உஷா மேம் கிட்ட ஹீலிங் எடுத்துக்கிட்டேன். நான் 2 ஹீலிங் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் என் பையனுக்கும் ஹீலிங் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நான் வெயிட் லாஸ்க்காக ஹீலிங் எடுத்துக்கிட்டேன். நான் 21 டேஸ் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். என் பையனுக்கு யூரின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அவன் யூரின் போனான். நான் ஹீலிங்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போனான். அதுவும் அவன் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் வரவே மாட்டான், ரொம்ப அழுவான். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்கின் அவனுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆயில்மெண்ட்டு தரோம், ஆயில்மெண்ட்டில் போட்டு சரியாகலைன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் நான் தடவிட்டு அப்புறம் நான் மேம் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, அது ஆயில்மெண்ட் தடவி சரியாகலைன்னா ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீலிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் மைண்ட் செட், உஷா மேம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என் மைண்ட் செட் என்னென்னா, ஓகே பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் மேம் கிட்ட பேசும்போது மேம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண வேணாம், அவனுக்கு ஹீலிங் கொடுங்க, ஹீலிங்லேயே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப ஹெவி ஃபீவரு, சளி, இருமல், அது இல்லாமல் இந்த யூரின் ப்ராப்ளம் வேறு இருந்துச்சு. ரொம்ப நான் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி பவர் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அப்படி இருந்துச்சு. ரொம்ப ஃபீவராக இருந்தது. சிரப்லாம் போட்டும் அவனுக்கு ஃபீவர் குறையவே இல்லை. மேம்க்கு கால் பண்ணி, மேம் அவனுக்கு ஃபீவர் குறையவே இல்லை, எனக்கு வாட்டர் பவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த தண்ணி கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேர்த்துருச்சு. அந்த 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 அவங்க அந்த வாட்டர் பவர், அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் பண்ணி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வாட்டர் பவர் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ எஃபெக்டாக இருந்தது. அந்த தண்ணியை குடிக்கும்போது என் பையனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப அடலாம் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக, உடம்பே சரியில்லைனாலும் ரொம்ப ஆக்டிவாக நல்லா இருந்துச்சு. அதுக்கு நாம் அந்த தண்ணிக்கு ஈடு இணையே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அந்த பவர் பண்ணி கொடுக்குற தண்ணி சாப்பிடாம கூட இருந்துடலாம் போல், அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு. நானும் ஹீலிங் எடுக்கும்போது அந்த தண்ணி குடித்தேன். அப்போ அவ்வளோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவேன். சாப்பிட்லன்னா கூட எனக்கு ரொம்ப எனர்ஜியாக, டயர்டே ஆகாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது என் பையனுக்கும் 21 டேஸ் ஹீலிங் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவன் நார்மலாக யூரின் போயிட்டுருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆயில்மெண்ட் தடவுறதையும் நான் நிறுத்திட்டேன். மேம் ஹீலிங் கொடுக்கும்போதே அந்த ஆயில்மெண்ட்லாம் எதுவும் தடவ வேணாம், அவனுக்கு சரியாயிடும் அப்படி சொன்னாங்க. நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவன் இப்போலாம் அவனே சொல்கிறான், நான் யூரின் போகிறேம்மா, என்னை பாத்ரூம் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு இப்போ 3.5 years ஆகுது. ஹீலிங் முடிஞ்சு ஒரு 7 days ஆகுது. எனக்கு ஆனால் ஹீலிங் எடுத்தது என் பையனுக்கு மேம் என்ன சொன்னாங்கன்னா, பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல எஃபெக்ட் உடனே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு சரியானது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை, அது ஆப்ரேஷனை எப்படா தாங்கும் அப்படின்லாம் நினச்சேன், வலிக்கும், அதுக்கப்புறம் எப்படி அவனை பார்த்துக்கிறது அப்படின்லாம் யோசித்தேன். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மேம் ஹீல் பண்ணி என் பையனை சரி பண்ணி கொடுத்ததுக்கு நான் மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றின்னு சொல்லி கூட அதை தெரிவிக்கவே முடியாது. அதையும் தாண்டி ஒரு என்னோட உயிர்லேருந்து, என்னோட ஆன்மாலேருந்து அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். நெக்ஸ்ட்டு நான் ஆடியோ கண்டிப்பாக போடுவேன். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு 3 monthsல என்னோட வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் இது கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆடியோவும் போடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் இந்த ஹீலிங் வர்றதுக்கு முன்னாடியே ஹீலிங்னா என்ன, அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஹீலிங் எடுத்தால் சரியாயிடுமா அப்படின்லாம் நான் சந்தேகத்தோடலாம் நான் ஹீலிங் எடுக்கல. கண்டிப்பாக ஹீலிங் கொடுக்கறதுல நமக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு 100% நம்பி தான் நான் இந்த ஹீலிங் எடுத்தேன். நான் மேம்க்கு, உஷா மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். புத்தாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த ஹீலிங் மூலயமா சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். குருச்சரணம். தேங்க்யூ மேம்.